அதாவது தூத்துக்குடி மாப்பிள்ளையூரணை ஊராட்சிக்கு உட்பட்ட தமிழ்நாடு நகர்ப்புற மேம்பாட்டு வாரியத்துக்கு உண்டான பில்டிங். இதில் 37 பில்டிங் இருக்குது. ஒரு பில்டிங்கில் 12 வீடு. அந்த 12 வீட்டில் மேல் தளம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான நிலைமை இருக்குது. மொத்தம் இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா 37 பில்டிங் இருக்குது. 444 வீடு இருக்குது. மேல் தளம் எல்லாமே ரொம்ப மோசமாக இருந்துச்சு. இந்த மாதிரி நான் பல ட்ரிப்பு வாரியத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிறேன். எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. நேற்று நைட்டு 10:45 மணிக்கு அருண் பாண்டியன்ற பையன், வயசு 21 வயசு பையன், மேலே படுத்துருந்தான். அந்த மேலே ஸ்லாப் அப்படியே உடஞ்சி விழுந்து அவனுக்கு ரொம்ப பலத்த காயம் ஏற்பட்டு ஜிஹெச்சில் கொண்டு போய் நான் தான் சேர்த்து வந்துருக்கேன். 108 ஆம்புலன்ஸ் மூலியமாக நான் தான் கொண்டு சேர்த்து வந்துருக்கிறேன். நான் வரும்போது மணி 4:30. இந்த பில்டிங்கில் மக்கள் தகுதி இல்லாத இடமா இருக்கு. இதுக்கு அரசு அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் இதில் தலையிட்டு இந்த மக்கள் இருக்கிற குடியிருப்பு பகுதியை ஒன்று பராமரிப்பு வேலை செஞ்சு கொடுங்க, இல்லைன்னா இந்த வீட்டை விட்டு காலி பண்ணி வேற எங்கேயாவது ஒரு இடம் கொடுங்க. அப்படி முடியலையா எங்களை துரத்தி விட்டுருங்க. எங்கேயாவது நாங்கள் எங்கேயாவது ஓடி போயாவது பொழைச்சிக்குவோம். எங்களை இப்படி உயிரோட ஒவ்வொரு நாளும் மரண பீதியோடு நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம். என்னைக்கும் நாங்கள் நிம்மதியாக ஒரு நாள் சாப்பிட்டோம், படுத்தோம், தூங்கணுன்ற நினைப்பே கிடையாது. எப்போ பார்த்தாலும் ஐயோ விடிஞ்சிருமோ விழுந்துருமோ அப்படின்னு மரண பீதியில வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எங்க மரண பீதியை போக்குறது அரசோட கடமை. அரசு செய்ய வேண்டிய வேலையை கவனமா எங்களுக்கு செஞ்சு கொடுங்க. அப்படி இல்லைன்னா பெரிய போராட்டத்தை நாங்கள் ஏற்படுத்த தயாரா இருக்கிறோம். அதுக்கு வழிவகை செய்யாம எங்களையும் மனுஷனா வாழ விடுங்க.